விஜய் ஒரு வெற்றி நாயகனாக வளர தொடங்கிய நேரம் தான் அது. அப்போது அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களோட இயக்கத்தில் இல்லாமல் விஜய் நடித்த வெளிப்படங்களை ஒன்று தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அந்த படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானவர் தான் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களோட உதவியாளரான சி. ரங்கநாதன். அந்த படம் உருவான நாட்கள்லாம் நம்ம கூட அவர் பகிர்ந்திருக்காரு. அதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் ஹீரோவாகும் கனவை சிறு வயதிலேயே வரித்து கொண்டிருந்த விஜய்க்கு அவருடைய அம்மா பெரிய சப்போர்ட். அப்பா ஒரு டைரக்டராக தான் மகனை ஹீரோவாக ஆக்கியே தீரணும்னு நினைக்கிறது சரியில்லை என்று எஸ்ஏசி மறுத்து கொண்டே வந்தார். ஹீரோவாக ஆவது பெரிய விஷயமில்லை, சக்சஸ்ஃபுல் ஹீரோவாக நிலைப்பது தான் சவால் என்பது அவருடைய தயக்கத்துக்கான காரணம். தவிர விஜய் 18 வயதில் ஹீரோவாக வேண்டுமா, முகத்தில் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டுமே என்று விஜயின் கோரிக்கையை அவர் ஏற்காது இருந்தார். இச்சமயத்தில் விஜய் காணாமல் போய் ஒரு நாள் முழுதும் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வீட்டில் நன்றாகவே வேலை செய்தது. மகனை இதற்கு மேல் அலட்சியப்படுத்த முடியாது என்கிற நிலை வந்த பிறகு எஸ்ஏசி சார் விஜய்க்கு எழுதிய கதைதான் நாளைய தீர்ப்பு. அந்த படத்தில் விஜயுடன் நடித்த சீனியர் நடிகர்களில் ராதா ரவி தொடங்கி அத்தனை பேரும், என்ன சார் உங்கள் பையன் இந்த வயசில் நீங்கள் எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறான், அவன் நடிப்பு ரொம்ப கிளாஸ், இவர் ஒருத்தர் போகிறோம் சார் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க என்று பாராட்டினார்கள். சட்டத்தின் ஆட்சி மதிக்கப்பட வேண்டும், சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை மட்டுமே தான் இயக்கும் படங்களில் உள்ளடக்கமாக வைக்கும் எங்கள் இயக்குனர் எஸ்ஏசி தான் எழுதிய புரட்சிகரமான கதைகளுக்காக எந்த அரசியல்வாதிக்கும் பயந்து படம் எடுத்ததில்லை. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது கலைஞரை கதை வசனம் எழுத வைத்து நீதிக்கு தண்டனை படத்தை இயக்கியவர். அப்படிப்பட்டவர் மகனை அறிமுகப்படுத்தும் போது தனது பாணியில் இருந்து விலக விரும்பவில்லை. சமூக பிரச்சனையையே கதையாக்கினார். ஆனால் நாளைய தீர்ப்பு சரியாக போகவில்லை. ஐயோ, மகனை இப்படி விட்டுவிட முடியாதே, இரண்டாவது அடியை கவனமாக வைக்க வேண்டுமே என்றுதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை அணுகினார். கடைக்கோடி ரசிகனையும் சென்றடைந்த பிசி சென்டர்களின் வசூல் ராஜாவாக விளங்கி வந்த விஜயகாந்துடன் இணைந்து விஜய் ஒரு படத்தில் நடித்துவிட்டால் போதும், ரசிகர்களை போய் அடைந்து விடலாம் என்று நினைத்தார். விஜயகாந்தை பார்க்க இயக்குனர் நேரம் கேட்க அவரோ, ஏய் என்னப்பா இது, அவர் என்ன பார்க்கறதா, நான் தானே அவரை பார்க்க வரணும் என்று புகழின் உச்சத்தில் இருந்த அவர் இயக்குனரை தேடி அவரது வீட்டுக்கே வந்துவிட்டார். எங்கள் இயக்குனர் பதறிப்போய், என்ன விஜி, உனக்கு இருக்கிற ஷெட்யூலில் நீ எதுக்குப்பா வந்த, நான் வந்திருப்பேனே என்றார். அதை கேட்டு அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சொன்னால் நான் மறுக்கவா போகிறேன், ஒரு ஃபோன் கால் பத்தாதா, விஜய்க்கு என்னோட வாழ்த்துக்கள் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். விஜயகாந்த் அண்ணனாகவும் விஜய் தம்பியாகவும் நடித்து பாக்ஸ் ஆஃபீஸில் மாஸ் காட்டிய அந்த படம்தான் செந்தூரப்பாண்டி. இயக்குனர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்தது. விஜயை அவருடைய இரண்டாவது படமே சாமானிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. யார் இந்த துடிப்பான பையன் என்று கேட்கவும் வைத்தது. உழைக்கும் மக்களிடம் செந்தூரப்பாண்டி படம் வழியாக விஜய்க்கு கிடைத்த இந்த வீச்சை அப்படியே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் எஸ்ஏசி சார் தேவா, விஷ்ணு, ரசிகன் மாதிரியான அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படங்களில் விஜயை நடிக்க வைத்து அவரை நிலைநிறுத்தினார். இதற்காக பலர் அவரை கடுமையாக விமர்சிக்கவும் செய்தார்கள். மகனை வெளிப்படங்களில் நடிக்க அனுமதிக்கும் முன், இவரை வைத்து படம் எடுத்தால் நஷ்டம் வராது, இவர் நடிக்கும் படத்தை பார்த்தால் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு குறைவு இருக்காது என்று தயாரிப்பாளர்களும் மக்களும் சொல்லும் விதமாக விஜயை உருவாக்கிவிட வேண்டும் என்பதே அவரது இலக்காக இருந்தது. அதை செய்து முடித்ததும் வெளிப்படங்களில் விஜய் நடிக்க அனுமதித்தார். அப்படி அவர் நடித்த ஒரு சில படங்கள் அவ்வளவாக கவனம் பெறவில்லை. அந்த வகையில் விஜய் நடித்து சூப்பர் ஹிட் ஆன ஒரு வெளிப்படம் என்றால் அது என்னுடைய இயக்கத்தில் வெளியான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான். அப்பாவின் இயக்கத்தில் விஜய் தொடர்ந்து நடித்து வந்த காலகட்டத்தில் எஸ்ஏசி சார் கதை தயாரானதும் என்னை தான் விஜயிடம் போய் கதையை சொல்லிவிட்டு வர சொல்லுவார். என்னை போன்ற கொங்குக்காரர்களை இந்த உலகில் எந்த மூலையில் போய் நீங்கள் விட்டாலும், எத்தனை வருடம் சொந்த ஊரை பிரிந்து வாழ்ந்தாலும் எங்கள் கொங்கு வட்டார வழக்கில் பேசுவதை மட்டும் நாங்கள் விடமாட்டோம். அது எங்கள் இரத்தத்தில் ஊறிப்போன மரியாதை வழக்கு. நான் விஜய்க்கு கதை சொல்லும் போதெல்லாம் கொங்கு வட்டார வழக்கில் அவருக்கு சொல்லி வந்தது அவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும்.
கோயம்புத்தூர் மாப்பிள படப்பிடிப்பில் ஓர் அசல் கொங்கு மைந்தனை போல் பேசத் தொடங்கினார். இன்று வரை அவரிடம் கொங்கு வட்டார வழக்கின் தாக்கம் ஒட்டி கொண்டிருப்பதற்கு நானும் ஒரு காரணம் என்பதில் மகிழ்ச்சி. கோயம்புத்தூர் மாப்பிள படம் உருவான பின்னணியில் எஸ்ஏசி சாருக்கு ஒரு பெரிய பங்குண்டு. அவர் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தபோது அவரை தனது அலுவலகத்தில் தங்க வைத்து ஆதரித்தவர் கலைப்பூங்கா சினிமா பத்திரிகையின் ஆசிரியர் மறைந்த ராவணன். அதற்கு நன்றிக்கரனாக ராவணன் தயாரிப்பில் விஜய் நடிக்கும் ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தார் இயக்குனர். அது தள்ளிப்போய்கொண்டே இருந்ததில் அதை நிறைவேற்றும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார். நானும் 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு அலுவலகம் போட்டு வேலைகளை தொடங்கினேன். ஆனால் அது நடக்கவில்லை. அதன் பின்னர்தான் மெல்லிசை மன்னர் MSVயின் மகன் முரளி கோயம்புத்தூர் மாப்பிள படத்தை தயாரித்தார். இந்த படத்தில் கவுண்டமணி, செந்தில், வினு சக்கரவர்த்தி, நிர்மலாம்மா, சில்க் ஸ்மிதா என்று பெரிய ஜாம்பவான்கள் நடித்தார்கள். சில்க் ஸ்மிதா இந்த படத்தில் இடம்பெற்று விஜய் கவுண்டமணியுடன் இணைந்து அண்ணாமலை தீபம் என்கிற பாடலில் நடனமாடியது ஓர் அரிய நிகழ்வு. அப்போது அவர் படங்களை ஒப்புக்கொள்வதை வெகுவாக குறைத்து விட்டிருந்தார். நாங்கள் சென்று வேண்டுகோள் வைத்தபோது யார் கோஸ்டார்ஸ் என்று கேட்டார். விஜய், கவுண்டமணி என்றதும் டபுள் ஓகே என்றார். அந்த பாடல் காட்சி படப்பிடிப்பில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சில்க் ஸ்மிதாவால் ஆட முடியவில்லை. 3 நாள் நடந்த படப்பிடிப்பின் இறுதியில் விஜயை அருகில் அழைத்து, சூப்பராக ஆடுறீங்க விஜய், மை பெஸ்ட் விஷஸ் டு யூ என்று கை குலுக்கி பாராட்டினார். அதுதான் சில்க் ஸ்மிதா. விஜய் பற்றிய இன்னும் பல அரிய விஷயங்களை அடுத்த வாரமும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.